தனிப்பட்ட முறையில் வந்து ஹரிஷ் கல்யாண சாரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். நம்ம சென்னை அசோக் நகர்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ரசிகர் மன்றோட நிர்வாகிகளோட சேர்ந்து 20 பசங்களுக்கு வந்து 10,000 10,000 சொல்லி 2 லட்ச ரூபாய் அவர் வந்து கொடுத்தாரு. அவர் பண்ற உதவிகளை வெளியில யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு தனிப்பட்ட முறையில அவர் மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரியவர் தான். பட் இந்த படம்ல வந்து தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து படத்துல மட்டும் கலப்படம் இல்லைங்க, படமே வந்து பல கலப்படமாவே இருக்குது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைக்கதையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸே இல்லை. நம்ம பார்த்த கதையாவே ஞாபகம் வருது. வடச்சென்னை வெற்றிமாறன் சார் ஆரம்பிச்சு வச்சாரோ என்னமோ, படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திகில் திகிலா காமிக்கிறாங்க. இது எல்லாமே தான் நம்ம தான் பார்த்து சோர்ந்து போயிட்டு டயர்டா தானே உட்காந்துருக்குது. இப்போ மறுபடியும் நமக்கு புதுசா போகும்போது என்ன ஆகும், புது ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, புது டெக்னீஷியன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருக்காங்க. ஏன்னா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை வந்து அவங்க டெக்னிக்கலா வந்து படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுக்கறதுனாலதான் படம் வந்து பாக்குறதுக்கு வந்து ரசனையா இருக்கே தவிர, பட் ஆனா ஒரு ரசிக்கிறதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படத்துல வந்து சொல்றதுக்கே இல்லை. ஒரு